சட்டுன்னு ஒரு குதிரைவாலி பொங்கல் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஹெல்த்தி ஆப்ஷனும் கூட. அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1.5 கப்பு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு 3/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு வானலில் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து குதிரைவாலி அரிசியோடு சேர்த்து ஒரு 4-5 தடவை நல்லா கழுவி க்ளீனாக எடுத்துக்கோங்க. இப்போ கழுவி வச்சுருக்க குதிரைவாலி அரிசி பாசிப்பருப்போட 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். 4 கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இறுகிரும். 5 கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது கூடவே ஒரு பச்சை மிளகா, ஒரு கையளவுக்கு கருவேப்பில்லை, 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 3/4 டீஸ்பூன் மிளகு, 2 இன்ச்சு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான குதிரைவாலி பொங்கல் ரெடி ஆகிடும். ஈஸி பட் ஹெல்த்தியான பொங்கல் வெர்ஷன். இது ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் ஃபஸ்ட்டே காட்டியிருப்பேன் எப்படி அந்த பொங்கல் கரண்டியில் ஒட்டாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக சாதத்துக்கு வச்ச சாம்பாரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இட்லிக்கு வைக்கிற சாம்பாரோட சாதத்துக்கு வைக்கிற சாம்பார் சூப்பராக இருக்கும். ஏன்னா அதில் கொஞ்சம் புளி அதிகமாக இருக்கனால பொங்கலுக்கு நல்ல காம்பினேஷன். தூக்கமும் வராது இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா. இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸுக்கு ஃபாஸ்ட்டாக ஃபுட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு என் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹிண்ட் கிடைக்கும். ஹாப்பி குக்கிங், ஹெல்தி லிவிங்.